சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. இதுக்கு மேலே வெங்காயம் தூவிடலாம். வெங்காயத்தை வதக்கியெல்லாம் போடக்கூடாது. ஆனியன் ரோஸ்ட்டுக்கு வதக்காமல் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம இந்த வெங்காயத்தை கடிக்கிறப்பையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மேலே மல்லித்தலை, கருவேப்பிலை, கொஞ்சம் இட்லி பொடி இல்லைன்னா மிளகு பொடி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தோசை கரண்டி வச்சு அமுத்தி விட்டுருங்க. எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று நமக்கு எது விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லா சுற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம்